கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 5 மாதங்களை நிறைவு செய்து இந்த ஆண்டின் அரை ஆண்டிற்குள்ளாக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். எனவே இந்த மாதத்திலும் கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகிற ஒருவேளை இன்றிலிருந்து இந்த வருகிற 23, 24 ஞாயிறு நாங்கள் கடந்த வாரத்தில் அறிவித்ததை போல இவை பண்டிகை இல்லாத நாட்களாக இருந்தாலும் இந்த நாட்களில் நாம் நம்மை எப்படி கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தியானிக்கிற ஒரு பகுதியாகத்தான் இந்த 23 வாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளான உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-15, சங்கீதம் 1ஆம் சங்கீதம், நற்செய்தி பகுதியான லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-31 வசனங்கள், 1 யோவான் 4:16-21. இவை அனைத்தும் தருகிற ஒரு மைய செய்தி என்னவென்றால், எனவே அதை வைத்துத்தான் இந்த நாளில் நீங்களும் நானும் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். என எடுத்தவர்கள் ஒருவர் படியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீங்களும், இன்னும் சொல்ல போனால் உங்கள் பிள்ளைகளும் பிழைக்கும்படிக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு ஜீவனை தெரிந்து கொள்ள முற்படுங்கள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக வரலாற்றில் வாழ்ந்த ஒரு பெரிய பேரரசர் என்றால் அது அலெக்சாண்டர். பல நாடுகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ், அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர அவர் முற்பட்டார். அவருக்கு பிறகு வந்த ஹிட்லரும் அதே போல தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ நினைத்தார். ஆனால் இந்த அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கை எல்லா காரியத்தையும் மேற்கொண்ட அந்த மனிதன் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை படுத்த படுக்கைக்கு நேராய் கடந்து சென்றது. தன்னுடைய மரணத்தின் நிமிடங்களை உணர்ந்த அவர் தன்னிடத்தில் இருந்த சிறிய அரசர்களை அழைக்கிறார். அழைத்தவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை எனக்கு நன்றாக தெரிகிறது. என்னுடைய மரண ஊர்வலத்தில் என்னுடைய கடைசி ஆசையாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஐயா, என்னதென்று சொல்லுங்கள், கட்டாயம் செய்கிறோம் என்கிற போது, என்னுடைய சவ பெட்டியை நீங்கள் சுமந்து செல்லும் போது என்னுடைய 2 கரங்களையும் வெளியே வைப்பதாக வைத்து எடுத்து செல்லுங்கள். என் ஊர்வலத்தில் இந்த நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்களும் ஆலோசனைக்காரர்களும் விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் என் பிணத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த ஏன் இதை இப்படி செய்ய வேண்டும், எதற்காக இதை இவர் செய்ய சொல்லுகிறார் என்பதை அறியாத அந்த அரசர் கேட்கிறார். ஐயா, வலிமையான படை வீரர்களும் போர் தளபதிகளும் இருக்கிற போது இவர்களை ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லுகிறேன்? அலெக்சாண்டர் தன் வாழ்க்கை உணர்ந்தவராய் சொன்னார், எல்லாவற்றையும் பெற முடிந்த என்னால் என் ஜீவனை மீட்டுக் கொள்ளவோ என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியவில்லை. எப்படி என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வெறுமையாய் வந்தேனோ, இந்த உலகத்திலிருந்து நானும் வெறுமையாகவே போகிறேன் என்று சொன்னார்.
கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகளும் தேர்வுகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. எதை தெரிந்தெடுப்பது, எதை வாழ்வில் நம்மை ஒப்புவிப்பது என்பதை இன்றைக்கு அறியாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்தவர்களாய் இருக்கட்டும், படிக்காதவர்களாய் இருக்கட்டும், எதை தெரிந்தெடுப்பது என்பது இன்றைக்கு நமக்கு தெரியாத ஒன்றாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்த பிறகுதான் தெரிகிறது இதில் தவறு, இது சரியான காரியம் இல்லை என்பதை பிறகு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், நம்முடைய இந்த உலக வாழ்விற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட 1% நம்முடைய சரீரத்திற்குள்ளாய் நமக்குள் வாழுகிற இந்த ஜீவனுக்குரிய வாழ்வை தெரிந்தெடுத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணத்தின் வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு நல்லதாய், ஆசீர்வாதமாய், நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கும். ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், உங்கள் ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள இன்றைக்கு முற்படுங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது, காரணம் நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை, ஜீவனுக்கு போகிற காரியங்களை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொண்டு வாழும்போது அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் காண முடியும். ஒரு பக்தன் மிக அழகாக எழுதியிருந்தான், இந்த உலகில் 1000 வழிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் எது சரி எது தவறு என்பதை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற யாரும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானித்து பார்த்தால், ஆண்டவர் அநேக நேரம் சொன்ன காரியங்களை நாம் மறந்து நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய பார்வைக்கும் சரியான காரியங்களை நாம் தெரிந்தெடுத்ததால் நம்மையும் நஷ்டப்படுத்துகிறோம், நமக்குள் வாழுகிற இந்த ஜீவனையும் நஷ்டப்படுத்துகிறோம். அப்ப இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற 3 இறை வார்த்தைகள் அல்லது தலைப்புகள் என்னவென்றால், முதலாவது காரியம், ஒரு கிறிஸ்தவன் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஜீவ வார்த்தையை படிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவனுக்கு என்னுடைய வாழ்க்கை ஜீவன் உள்ளதாய் நன்மையை காண வேண்டும் என்றால் அவன் ஜீவ வார்த்தைகளை படிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். இப்போது படியுங்கள் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். இந்த வசனம் மிக அழகான 1000 வசன சத்தியங்களை உள்ளடக்கிய ஒன்று. நீங்கள் நிதானித்து படித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு மனிதன் வேதத்தை தேடி, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வேதத்தை நாடி அந்த வேத வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு படித்துக் கொண்டு வாழும்போது
அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் என்ற அந்த வசனத்தின் அடுத்த வரி சொல்லுகிறது, நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நீங்க நல்லா கவனித்து பாருங்கள். ஆற்றங்கரையோரம் அருவிகள் ஓரம் இருக்கின்ற மரங்கள் செழிப்பாக நிழல் தரக்கூடியதாய் கனிகள் மிகுந்ததாய் அந்த மரத்தை அநேக மக்கள் வாஞ்சித்து அமருகிற ஒரு இடத்தை போல ஒரு மனிதன் ஒரு மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜீவ வார்த்தையை படிக்க மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள வாழ்க்கை தெரிந்து கொள்ள ஜீவ வார்த்தையை படியுங்கள். இந்த உலக வாழ்வின் ஆஸ்திக்காக, அறிவுக்காக, வாழ்வின் நன்மைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலக அறிவை கஷ்டப்பட்டு படிக்கிறோம். காலையில் எழுந்து நின்று படிக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் என்னுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய படிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோம். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை எழுந்து படிக்க சொல்லுகிற எனக்கு அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வேதத்தை இதே மாதிரி படிப்பதற்கு நீங்களும் நானும் அவர்களுடைய வாழ்க்கையில் உந்துதலாய் இருந்திருக்கிறோமா? காரணம் என்னவென்றால் அந்த ஜீவ வாழ்க்கையை நாம் ருசி பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்ட முடியாது. இந்த உலகத்தில் இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வழிகள், இன்னொன்று உலகத்தின் வழிகள். உலகத்தின் வழியை நாம் அறிந்திருக்கிறோமே தோழிய ஜீவனின் வழியை அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஒரு பக்தன் அழகாக எழுதியிருந்தான், வேதாகமம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்றாக கவனி, வேதாகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை திசை காட்டி இல்லாத கப்பலை போன்றது. திசை காட்டி இல்லாத கப்பலை போன்றது. அது அலைக்கழிக்கப்படும், அமிலப்படும், எந்த திசை போக வேண்டும் என்று தெரியாமல் தத்தளிப்பதை போல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வேத வார்த்தை ஜீவ வார்த்தை இல்லை என்றால் உங்கள் குடும்பம் அந்த நிலையிலேயே இருக்கும். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஐயோ என் வாழ்க்கையில் இந்த ஆண்டு கல்விக்காய் நான் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் என் பிள்ளைகளை இந்த நிலையில் உயர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற காரியம், நான் ஜீவ வார்த்தையை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறேன். வேதாகமத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம், திருமறை, தெளிவான புத்தகம், வெளிச்சத்தின் புத்தகம் என்று பல பெயர்கள் இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு பெயர் ஜீவன் உள்ள புத்தகம். கருமையான அன்பு திருச்சபையின் மக்களே, அதனாலதான் உபாகமத்தின் புஸ்தகம் இன்றைக்கு வாசித்த பழைய ஏற்பாடு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க. இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணும் வேதம் சொல்லுகிறது? உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது. இன்னைக்கு உங்க இருதயத்திலும் நம்முடைய இருதயத்திலும் யார் யார் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு உள்ளத்துல இருக்கு? அம்மாவா இல்லைங்களா? இவ்வளவுதான் கேட்க 2 பேர் சொல்றீங்க. ஆமாவா இல்லையா? யார் யாரோ பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தின் வார்த்தைகள் எத்தனை இந்த இருதயத்திற்குள்ளாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்களுக்குள்ளாய், உங்கள் ஆத்துமாவுக்குள்ளால், உங்கள் இருதயத்திற்குள் இருக்கும் என்றால் மனித வார்த்தைகள் உங்களையும், உங்கள் சரீரத்தையும், உங்கள் வாழ்க்கையும் அவை எப்போதும் காயப்படுத்தாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை கனி தந்து இலை உதிராமல் இருக்கவும் வேத வார்த்தையின்படி தன் காலத்தில் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் இந்த வேதத்தை படிக்க மறக்காமல் இருங்கள். ஆனால் இன்றைக்கு சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இந்த வேத வார்த்தைகளை எடுத்து வீசிவிட்டான், மறக்க செய்து விட்டான்.
கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் ஜீவன் உள்ள வார்த்தையை படிக்கிறவர்களாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க முற்படுங்கள். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருக்கிறார்கள். ஒருவர் கால நிலையை அறிந்து அங்குள்ள அந்த ஆராய்ச்சியாளருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைகளை விதைக்கிறார். இன்னொரு விவசாயியோ கவனமின்றி காலநிலை அறியாதவனாய் நிலம்தானே எப்போது வேண்டாலும் பலன் கொடுக்கும் என்று விதையை விதைக்கிறார். அந்த விஞ்ஞானின் குரலுக்கு கேட்டவரும் காலநிலை அறிந்த விவசாயி நிலத்தில் விளைச்சல் 1, 2, 100 மடங்காய் இருந்தது. ஆனால் அந்த விஞ்ஞானின் குரலுக்கும் அவர் வார்த்தைக்கும் செவி கொடுக்காதவன் நிலத்தில் விழுந்த விதை எந்த வளர்ச்சியும் இன்றி அந்த நிலமும் பட்டு போனது. அதனுடைய விதைச்ச விதையும் வளர்ச்சியும். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த 2 விவசாயிகளுடைய நிலைமையை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமையில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஐயா நான் ஜீவனை இழந்தவனாய், சமாதானத்தை இழந்தவனாய், போராட்டத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நேரத்தில் ஜீவன் உள்ள வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நேரத்தை குறைத்துக் கொண்டீர்கள் அல்லது மறந்து விட்டீர்கள். வெளிப்படையாக நாம் இல்லை என்றாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உலகத்திற்கு, குடும்பத்திற்கு, உறவுக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, டிவியில் பார்க்கிற நிகழ்வுக்கு எல்லாவற்றிற்கும் நம் நேரத்தை சரியாக கணக்கிடும், சரியாக செலவிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வார்த்தையை, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள நாம் நேரத்தை ஒதுக்குவதே இல்லை. ஓய்வு நாளில் கூட இங்கு அமர்ந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் வேதத்தை வாசித்து வந்திருக்கிறோம்? நம்மளுடைய மனசாட்சிக்கு நமக்கு தெரியும். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரத்தின் வேர் எப்படி தண்ணீர்களை உறிஞ்சுவதால் பசுமையாக வளர்ந்து சாட்சியாய் இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்தவன் வேதத்தின் ருசியை உணரும் போது அவன் வாழ்க்கை அவனுக்கு மாத்திரம் அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை பார்க்கிறவர்களுக்கும் நிழல் தருகிற மரமாக, கனியுள்ள மரமாக, அநேகர் உங்களிடத்தில் வந்து அடைக்கலம் புகும் மனிதராக இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைப்பார். முதலாவது காரியம், ஜீவ வார்த்தையை படியுங்கள். இரண்டாவது காரியம், ஜீவ அன்பை நாடுங்கள். நாம் வாசித்த நிருப பகுதியான 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜீவனின் அடையாளமே எதில் தான் இருக்கிறது என்றால் அன்பில் தான் இருக்கிறது. இந்த ஜீவனின் அடையாளம் எதில் இருக்கிறது என்றால் அன்பில் தான் இருக்கிறது. வேதாகமத்தில் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் பல பெயர்கள் இருந்தாலும் இந்த பெயர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையோடு மிக ஒன்றிக்கிற ஒரு பெயர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பினுடைய ஒட்டுமொத்த நிறைவு எங்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும், இன்னும் சொல்ல போனால் நாம் செய்வதை மறந்து புறஜாதி மக்கள் எந்த ஆலயத்தை பார்த்தாலும் இந்த சிலுவையை பார்த்து வணங்குகிற மக்களை இந்த
இன்றைக்கு நாம் அநேகர் பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் கூட சிலுவையை பார்க்கும் போது வணங்குகிறோமோ தெரியல, புறஜாதி மக்கள் இந்த சிலுவையை பார்க்கும் போது நிற்கிற இடத்தில் செருப்பை கலற்றி நிற்க வைத்து மனதார அவர்கள் கும்பிடுவதை பார்த்தோம். நீங்க காலையில இந்த இடத்துக்கு நீங்க நேரத்தில் வந்து பாருங்க. இந்த ஆலயத்தை திறந்து அமர்ந்திருக்கும் போது பல மனிதர்கள், இதை கடந்து போகிற மக்கள், அவர்கள் கடவுளுக்கு முன்பாக அவர்கள் கொடுக்கிற பெரிய ஒரு மரியாதை இந்த சிலுவையை நேரம் கொடுக்கிறார். ஏன் கர்த்தர் சிலுவையின் மரணத்தை எடுத்தார் என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சிலுவை மரணம் என்பது சாபத்தின் அடையாளம். சிலுவை மரணம் என்பது சாபத்தின் அடையாளம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 259ஆம் புதிய ஏற்பாடு. கலாத்தியர் 3:13ஆம் வசனத்தை படிக்க பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். படிங்க. என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமாகி என்ன அழகான வார்த்தை. ஏன் அந்த காலத்தில் இந்த மரணத்தை வைத்தார்கள் என்றால் இது சாபம். இப்படிப்பட்ட மரணத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் என்றால் அவன் பெரிய பாவங்களை செய்தவன் என்றார். அதனாலதான் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று யார் சொல்றாங்க? யார் சிலுவையில் அறைய சொல்றாங்க? பரபாச சிலுவையில் அறையணும்னாங்களா? கொஞ்சம் தெளிவா இருக்கு. பரபாசை விடுதலை பண்ணும் இயேசுவை எதுக்கும் அவர் சத்தம் கொடுக்காமல் அந்த அன்பின் உச்சமா இந்த சிலுவையில் அவர் தொங்கினார். இந்த மரணம் பொய்யா இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்மை விட மற்றவர்கள் இந்த சிலுவையை பார்த்து வணங்க மாட்டார். இது பொய்யாய் உண்மை இல்லாத ஒரு கதையாய் இருக்கும் என்றால் என்றைக்கும் இந்த சிலுவை சாட்சியாக இருக்காது, இன்றைக்கும் சாபமாகத்தான் இருக்கும். இந்த அன்பு எவ்வளவு பெரிய அந்த அன்பை அளவிட முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாதது. அந்த அன்பு அளவு கடந்தது. கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம் கர்த்தர் எவ்வளவாய் அன்பை நம் மீது செலுத்துகிறார். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நல்ல சமாரியனுடைய உண்மை. லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25 37 வரை நீங்கள் பார்க்கும்போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பகுதியை மிக அழகாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எடுத்தவர்கள் ஒருவர் படியுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி போதகரே, இல்ல 30ஆம் வசனத்தை படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளக்கையில் அகப்பட்டால் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகின்ற போது கள்வர் கையில் அகப்பட்டார். அந்த வழியாய் 2 முக்கிய நபர்கள் போகிறார்கள். ஒருவன் ஆசாரியன், இன்னொருவன். 2 பேருமே பார்க்கிறார்கள். நல்ல கவனி, 2 பேருமே பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் பரிதவிக்கிறார்களே ஒழிய பாதை காட்டவில்லை. அந்த வழியில் ஒரு சமாரியன் போகிறார். அந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். 34 கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். இன்றைக்கும் அநேக மக்களுடைய வாழ்க்கையை நாம் காணவும் பரிதவிக்கவுமே இருக்கிறோமே தவிர யாரும் கிட்ட வருவதற்கும் காயங்களை கட்டுவதற்கும்
ஆறுதல் சொல்லுவதற்கும் இந்த உலகில் யாரும் இல்லை. உறவுகள் யார், மனிதர்கள் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில குறைவுகளும் மனிதர்கள் யார் என்பதையும் ஆண்டவர் யார் என்பதையும் காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார், லேவியனும் ஆசாரியனும் பார்க்கிறார்கள், பரிதவிக்கிறார்களே ஒழிய பாதை காட்டவில்லை. ஆனால் இந்த சமாரியன் பார்க்கிறவனாய் மாத்திரமல்ல, அவன் பதறுகிறவனாய் மாத்திரமல்ல, கிட்ட வருகிறான், அவனை சுமக்கிறான், காயங்களை கட்டுகிறான். தேவ அன்பும் அப்படிப்பட்டதுதான். இன்றைக்கு நம்முடைய உபத்திரவத்தை காணவும் ரசிக்கவும் இந்த உலகத்தில் மக்கள் காத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சங்கீதம் 22:24 மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் வேதத்தை நேசிக்க, சுமக்க, தேவ அன்பை ருசி பார்க்க இந்த ஒரு வார்த்தை போதும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்கிறார். இதுதாங்க தேவனுடைய அன்பு. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அதன் முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம். அப்ப இந்த அன்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உள்ள வாழ்க்கைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொள்ளுங்கள். மனித அன்பை விட, உலக அன்பை விட, உறவுகளின் அன்பை விட உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, ஜீவ வார்த்தையை படியுங்கள், ஜீவ அன்பை நாடுங்கள். நிறைவான ஒரு காரியம், ஜீவ வழியில் நடவுங்கள், ஜீவ வழியில் நடவுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியான லூக்கா 16:19-31 படிக்க வேண்டும். இந்த பகுதியில் நாம் பார்க்கிற இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கை, the life of two men. ஒரு மனிதன் ரத்தாம்பரமும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனாய் வாழ்கிறான். இன்னொரு மனிதன் அவன் வாசல் அருகே கிடந்து வாழுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் உச்சம், இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை வேதனையும் பருக்களும். அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி. நீங்க நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவருடைய வாழ்க்கை மிக மிக அருவருப்பாய் இருக்கு, ஒருவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் உச்சமாய் இருக்கிறது. இருவருக்கும் ஒரு நாள் முடிவு வருகிறது. நல்ல கவனி, இருவருக்கும் ஒரு நாள் முடிவு வருகிறது. அந்த முடிவில் உலகில் அருவருப்பாய், ஒன்றும் இல்லாதவனாய், யாரும் விரும்பாததுமாய் இருந்த மனிதன் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறார். ஆசீர்வாதத்தோடு கனத்தோடு எல்லா நிலையிலும் இருந்த மனிதன் எரி நகரத்தில் வேதனையில் தவிக்கிறவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது ஒருவனுக்கு ஆறுதல் இருக்கிறது, ஒருவனுக்கு வேதனை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவ வழியில் நடக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கீழே இருக்கிற மனிதர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்யும் போது ஆண்டவரும் நமக்குரிய காரியங்களில் இரக்கத்தை கட்டளையிடுவார். காரணம் வேதம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறங்குகிறவனுக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் அந்த இருவருடைய வாழ்க்கையில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், live in luxurious everyday life. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சமாயிருக்கும். ஆனால் அதே லாசருடைய வாழ்க்கை
அவன் காலடியில் கிடக்கிற ஒரு வாழ்க்கை. இருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனை, சுகத்தை, பலனை கொடுத்திருக்கிறார் என்றால் இதற்காக நன்றிகளை செலுத்துங்கள். அதே நேரம் ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்தெடுத்து வாழுங்கள். எல்லாரையும் போல வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாரையும் போல வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உனக்கென்று வைத்திருக்கிற வாழ்வை சரியாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயா, அவர்கள் அப்படி வாழுகிறார்கள், நான் வாழ்கிற ஊழியர்கள் இப்படித்தான் இல்ல. இந்த வேதம் எனக்கு காட்டுகிற வழி, எனக்கு கற்று தந்திருக்கிற வழி, எனக்கு கடிவாளம் போட்டு சொல்லி இருக்கிற காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன் என்றால் நான் ஜீவன் உள்ள வழியை சுதந்திரித்துக் கொள்வேன். படிங்க பார்க்கலாம். நீதி மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனம். மத்தேயு 7:14-15 வசனங்கள். மேல 13. ஏற்கனவே சொன்னதை போல 2 வாசல்கள் இன்றைக்கும் உங்கள் கண் முன்பாக இருக்கும். எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாரையும் போல நரகத்தில் இருக்கும். ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று விரும்பினீர்களா, உபத்திரவத்தை மேற்கொள்ள வேண்டும், கஷ்டங்களை மேற்கொள்ள வேண்டும், பண்ணாத காரியங்களுக்காய் பல இடங்களில் இருக்க வேண்டும். ஆனால் நின்றாலும் உங்களோடு கர்த்தர் இருக்கும். உங்களோடு கர்த்தர் இருக்கும். ஒரு காரியத்தை மறந்து விடாது. நீங்கள் அப்படி நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் போகிற வழி விசாலம், அதற்கு என்ட்ரி மட்டும்தான். எந்த இடத்திலும் தடை இல்லை, எந்த இடத்திலும் டோல்கேட் இல்லை, எந்த இடத்திலும் செக்கப் இல்லை. இஷ்டம் போல இஷ்டம் போல இருக்கு. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் என்றால் அதிகாலையில் செபிக்க வேண்டும். தினந்தோறும் உன் நடக்கை, உன் பேச்சு எல்லாவற்றிலும் அவரை நினைத்து வாழ வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் ஏளனப்படுத்துவார்கள், காரணம் இன்றி உன்னை காயப்படுத்துவார்கள். பொறுமையோடு இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கை ஜீவனுக்குள் பிரவேசிப்பதை உன்னை பேசினவர்கள் பார்ப்பார்கள். கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, உன் ஜீவனை தெரிந்து கொள். இது எதுவரைக்கும் இருக்கும் என்பது நாம் அறியோம். இந்த உலகில் ஜீவனை இழந்து விட்டால் அதன் பிறகு நீ அழுதாலும் வேதனைப்பட்டாலும் உன் வாழ்க்கையில் நன்மையை காண முடியும். ஆனால் இருக்கின்ற வரை உன்னை நீ ஒடுக்கிக்கொள், உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு உகந்ததை, என் மனசாட்சி விரும்பாததை நான் செய்ய மாட்டேன். உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க முன்வந்து பாருங்கள். வேதத்தை யார் ஒருவன் திறக்கவும் சுமக்கவும் படிக்கவும் ஆசைப்படுகிறான். இன்றைக்கு நான் மனதார சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் ஆஸ்தி அந்தஸ்து இருக்குமோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை எந்த போராட்டத்திலும் சமாதானமாக இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ஜீவனை தெரிந்து கொள்ள உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்துகிறார். ஜீவ வார்த்தையை படி, ஜீவ அன்பை நாடுங்கள், ஜீவ வழியை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைவாக ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் ஜீவனை அவன் இழப்பான் என்றால் லாபம் ஒன்றுமே. எனவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 5 மாதங்கள் நடத்தின கர்த்தர் இந்த மாதமும் இந்த திருவிருந்தில் நம்மோடு இணைக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே
இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக.